दिव्यं च ते भगवति प्रदिदं स्वरूपं दृष्टं मया सकललोकहितानुरूपं वन्दे त्वदङ्घ्रिकमलं सुरसङ्गसेव्यं कामप्रदं जननि चाभिविमुक्तिदं च दिव्यं च ते भगवति प्रदिदं स्वरूपं दृष्टं मया सकललोक हितानुरूपं वन्दे त्वद् अंघ्रिकमलं सुरसङ्गसेव्यं कामप्रदं जननि च अभि विमुक्तिदं च. हे भगवதி, லோக பிரசித்தமாக்கும் அம்பாளோட திவ்யமான சொரூபம் பஜிக்கிற அத்தனை பேரோடும் மனசுக்கு ஹிதமாயிருக்கிற அந்த ரூபத்தை நான் இதா தர்சிச்சேன். அம்பாளே, தேவகணங்கள் எல்லாம் ஆசிரயிக்கிற, ஆரெல்லாம் என்னெல்லாம் கேட்கிறாளோ அதெல்லாம் கொடுக்கிற, முக்திய கொடியும் கொடுக்கிற உங்களோட பாதத்தை நான் இதா நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு இளை அம்பாளை துதிக்கிறா. ஸ்லோகம் 42. கோவேத்தி தேம்ப புவிமர்த்ய தனூர்நிகாமம் முஹ்யந்தி யத்ர முனயஸ்ச சுராஸ்ச சர்வே ஐஸ்வர்யமேததகிலம் கிருபணே தயாம்ச திருஷ்ட்வைவ தேவி சகலம் கில விஸ்மயோ மே கஹ வேத்தி தே அம்பா புவி மர்த்யதனுஹு நிகாமம் முஹ்யந்தி யத்ர முனயஹ च सुराः च सर्वे ऐश्वर्यम् एतत् अखिलं कृपणे दयां च दृष्ट्वा एव देवी सकलं किल विस्मयः मे. அதிபராசக்தியான தேவி, உங்களோட ரூபத்தை இந்த பூமியில மனுஷனாயிட்டு ஜனிச்ச ஆருக்காக்கும் காணறதுக்கு சாதிக்கும். முனிகளும் தேவர்களும் எல்லாம் உங்களோடு இந்த ரூபத்தை நினைச்சு நினைச்சு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு உங்களில லயிக்கவாக்கும் சேரா. இந்த சகல ஐஸ்வர்யமும் துஷ்டர்கள் கிட்ட காட்டுற தயையும் பார்த்துட்டு அம்பாளான தேவி எனக்கு எல்லாமே அதிசயமாயிருக்கு, உங்களை வர்ணிக்கிறதுக்கு ஆருக்குமே சாதிக்காது. ஸ்லோகம் 43. शंभुः हरिः कमलजः मघवा रविः च वित्तेश वह्नि वरुणाः पवनः च सोमः जानन्ति न एव वसवः अभि हि ते प्रभावं बुद्धेद कथं तव गुणान् अगुणः मनुष्यः. शंभुर्हरि कमलजो मघवारविश्च वित्तेश वह्नि वरुणा पवनश्च सोमा जानन्ति नैव वसवोभिः ते प्रभावं बुद्ध्येत् कथं तव गुणानगुणो मनुष्या. शंभु जनना शिवन, அதே மாதிரி ஹரி ஜனன விஷ்ணு, பிரம்மா, தேவேந்திரன், சூரியன், குபேரன், வக்னி ஜனன அக்னி, வருணன், அதே மாதிரி பவனன் காற்று, அதே மாதிரி சோமன் சந்திரன், அதே மாதிரி அஷ்டவசுக்கள், இவா ஆருமே உங்களோட பிரபாவத்தை தெரிஞ்சின்றவாள் அல்ல. உங்களோட பிரபாவத்தை முழுசா தெரிஞ்சின்றவா ஆருமே இல்லை. அதே மாதிரி அப்படி இருக்கிறத குணங்கள் இல்லாத மனுஷா உங்களோட குணங்களை எப்படி ஆக்கம் தெரிஞ்சுப்பா அப்படின்னு இங்க இளை அம்பாள் கிட்ட கேக்குறா. உங்களை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருந்தவா யாருமே இல்லை. பிரம்மாக்கும் உங்களை கம்ப்ளீட்டா தெரியாது, சிவனுக்கும் தெரியாது,
விஷ்ணுக்கும் தெரியாது, சூரியனுக்கும் குபேரனுக்கும் வன்னிக்கும் வருணனுக்கும் பவனனுக்கும் சோமனுக்கும் அஷ்டவசுக்களுக்கும் இப்படின்னு எந்த தேவர்களுக்கும் உங்களோட பிரபாவத்தை பரிபூர்ணமா நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறத சாதாரண மனுஷா குணங்கள் எல்லாம் கம்மியா இருக்கிற ஷட் விகாரங்கள் இருக்கிற அஜ்ஞானம் இருக்கிற மனுஷா உங்களோட குணங்களை எப்படி தெரிஞ்சுப்பா? ஸ்லோகம் 44. ஜானாதி விஷ்ணுரமிதத்யுதிரம்ப சாட்சாத் த்வாம் சாத்விகே முததிஜாம் சகலார்த்ததாம் ச கோராஜசீம் ஹர உமா கில தாமசீம் த்வாம் வேதாம்பிகே நது புன கலு நிர்குணாம் த்வாம். அதிபராசக்தியான அம்மாவே, அதி தேஜஸ்வியாயிருக்கிற விஷ்ணு, சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கிற உங்களோடு அந்த சாத்விக அம்சமாயிருக்கிற லட்சுமி தேவிய மட்டும்தான் தெரிஞ்சுட்டு இருக்கார். பிரம்மாவாகட்டும் ராஜச அம்சத்தை தெரிஞ்சுட்டு இருக்கார். ஆனா பரமசிவனாகட்டும் தாமச அம்சமான உமைய தெரிஞ்சுட்டு இருக்கார். அம்பிகையான தேவி நிர்குணமான உங்களை ஆரும் கம்ப்ளீட்டா இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கலை. ஸ்லோகம் 45. குவாஹம் சுமந்த மதிர பிரதிம பிரபாவ குவாயம் தவாதி நிபுணோ மயி சுப்ரசாத ஜானே பவானி சரிதம் கருணா சமேதம் யத் சேவகாம்ச்ச தயசே த்வயி பாவயுக்தான். क्व अहं सुमन्तमदि प्रतिम प्रभावः क्व अयं तव अदि निपुणः मयि सुप्रसादः जाने भवानि चरितं करुणासमेदं यद् सेवकान् च दयसे त्वयि भावयुक्तान्. புத்தியில்லாதவனான நான் எங்கேயாக்கும்? சாதாரண மனுஷனாக்கும் நான். எனக்கு அப்படியொன்னும் புத்தி ஒன்றும் இல்லை, மந்த புத்தியாக்கும். இந்த தேவர்களுக்கு அவளுக்கே உங்களை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியலை. அப்படி இருக்கிறத மந்த புத்தியான நான் எப்படி ஆக்கும் உங்களை தெரிஞ்சுப்பேன்? அதிசக்தியாயிருக்கிற நீங்கள் என் மேல சொரியற அந்த அதி பிரபாவமாயிருக்கிற அந்த காருண்யம் அதை நான் எப்படியாக்கம் எடுத்து சொல்லுவேன்? பவானியாயிருக்கிற தேவி, பக்தர்களான சேவகர்கள் அவாகிட்ட தயை இருக்கிற உங்களோடு அந்த காருண்யமான சரிதம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சது அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 46. விருத்தஸ்த்வயா ஹரிரசௌ வனஜேஷயாபி நைவாதரத்யபிமுதம் மதுசூதனஸ்ச பாதௌ தவாதி புருஷ கில பாவகேன கிருத்வா கரோதிஜ கரேண சுபௌ பவித்ரௌ. விருத்தஹ த்வயா ஹரிரசௌ वनदेशय अभि न एव चरत् न एव अचरत् अभि मुदं मधुसूदनः च पादौ तव आदिपुरुषः किल पावकेन कृत्वा करोदिज करेण शुभौ पवित्रौ. லக்ஷ்மி தேவியான நீங்கள் இந்த மகாவிஷ்ணுவை திருமணம் பண்ணிங்கள். அதுக்கு அப்புறமும் இந்த மதுசூதனனுக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒன்றும் உண்டாகிட்டொன்னும் இல்லை. மதுசூதனனுக்கு சந்தோஷம் வராததுக்கு என்னவாக்கும் காரணம்? எனக்கு இந்த லக்ஷ்மி தேவியோடு கணவராயிருக்கிறதுக்குள்ள யோகியதை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாக்குமோ? அப்படி ஒரு சந்தேகம்
காரணமாக்குமோ அவருக்கு குஷி உண்டாகாத்தது. அதே மாதிரி ஆதிபுருஷனா இருக்கிற பகவான் தன்னுடைய பாதங்கள் பவித்திரவும் சுத்தவும் ஆக்கிறதுக்காக்குமே. உங்களோட கையால அவரோட கைகளையும் பாதங்களையும் இப்படி தடவ சொல்றார். இப்படின்னு எல்லாமாக்கும் இந்த ஸ்லோகத்துல இளை அம்பாளை ஸ்துதிக்கிறார். பகவான் நாராயணனோடு பாதங்களும் கைகளும் எல்லாம் புனிதமாகறதுக்காக வாக்குமே நீங்கள் பகவானோட கைகளையும் பாதங்களையும் எல்லாம் இப்படி தடவி தடவி கொடுத்துருக்க. ஸ்லோகம் 47. வாஞ்சத்யஹோ ஹரிரசோக இவாதிகாமம் பாதாஹதிம் பிரமுதித புருஷ புராணா त्वां त्वं करोषि ऋषिदा प्रणदं च पादे दृष्ट्वा पदिं सकलदेवनुदं स्मरार्थम्. वाञ्छति अहो हरिरशोग इव अधिकामम्. हरिः शोग इव अधिकामम्. पादाहदिं प्रमुदितः पुरुषः पुराणः तां त्वं करोषि ऋषिदा प्रणदं च पादे दृष्ट्वा पदिं सकल देवनुदं स्मरार्थम्. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற புராண புருஷனா இருக்கிற நாராயணன் அசோகத்த மாதிரி உங்களோடு காலுக்கு கீழே அப்படி இல்லைன்னா உங்களோட பாதங்களால இருக்கிற அந்த மிதி அனுபவிக்கிறதுக்கு கொதிக்கிறார். புராண புருஷனான பகவான் நாராயணன் அசோகமரம் பூக்கணமானா அம்பாள் மிதிக்கணும். அதே மாதிரி அசோகமரத்த மாதிரி அம்பாளோட பாத ஸ்பர்ஷம் படறதுக்கு கொதிக்கிறார். அம்பாள் கோபிக்கிறத சகல தேவர்களும் வணங்குற அத்தனை பேரும் நினைக்கிற அந்த பகவானான பகவான் நாராயணன் உங்களோட பாதங்களில நமஸ்காரம் பண்றதாயிட்டு பார்த்துட்டு அந்த ஆசைய சாதிச்சு கொடுக்கிறார். பகவானுக்கு உங்களோட பாதத்தை நமஸ்காரம் பண்றதுக்கு ரொம்ப இஷ்டமாக்கும். அசோகமரத்தை அம்பாள் மிதிக்கிற மாதிரி அசோகமரம் பூக்கணமான அம்பாள் மிதிக்கணும். அதே மாதிரி அம்பாளோட பாதஸ்பர்ஷம் படுறதுக்கு பகவான் நாராயணன் ஆசைப்படுறார். பகவான் அம்பாளோட பாதத்துல நமஸ்காரம் பண்ணறத பகவானோடு அந்த சிரசில அம்பாளோட பாதம் ஸ்பர்ஷிக்கிறது பகவானோட அந்த ஆசைய அம்பாள் சாதிச்சு கொடுக்கிறார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்துல ஸ்துதிக்கிறா இளை அம்பாள. ஸ்லோகம் 48. வட்சஸ்தலே வசசி தேவி சதைவ தஸ்ய பர்யங்கவல் சுஜரிதே விபுலே திசாந்தே சௌதாமினீவ சுகேன சுவிபூஷிதேஜ கிம் தேன வாஹனமசௌ ஜகதீஸ்வரோபி. வட்சஸ்தலே வசசி தேவி சதா ஏவ தஸ்யா பர்யங்க வல்சு சரிதே விபுலே அதி சாந்தே சௌதாமினி இவ சுகனே சுவிபூஷிதேஜ கிம் தே ந வாஹனம் அசௌ ஜகதீஸ்வரஹ அபி. அம்பாளை கூப்பிட வாக்கும் சேரா இங்க இளை ஸ்துதிக்கிறா. கார்மேகத்துல மின்னல் எப்படி ஆக்குமோ அதே மாதிரி நீங்கள் எப்பவும் பகவானோடு அந்த மாறிடத்துல
ஆபரணமாயிட்டு வெட்டித்தளங்கற. பகவானோட நெஞ்சகத்துல அந்த ஸ்ரீவல்சத்திலேயாக்குமே நீங்கள் இப்படி வசிக்கிறார். ஜெகதீஸ்வரனான பகவான் உங்களோட வாகனமாயிட்டாக்குமே இருக்கார். இப்படி எல்லாம் ஆக்கும் இங்க துதிக்கிறா இலை. நிறைய நிறைய ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சுருக்கார் பகவான். அப்படி இருக்கிற அந்த பகவானோடு மாறிடத்துல கட்டுள்ள படுத்து தொங்குற மாதிரி ஆக்குமே நீங்கள் அம்பாளோடு அந்த ஒரு பிரசன்ஸ் பகவானோட நெஞ்சகத்துல இருக்கு. பகவானோடு அந்த வட்சஸ்தலத்துல நீங்கள் ஸ்திரமாயிட்டு இருக்க. அப்படி பார்த்தானாக்கா பகவான் உங்களை நெஞ்சகத்துல ஏத்திட்டு நடக்கிறார் அப்படின்னு பார்த்தானா பகவான் உங்களோட வாகனம் ஆயிட்டே இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இப்படின்னு எல்லாமாக்கும் இளாய் அம்பாளை ஸ்துதிக்கிறா. அம்பாளை வகிச்சுண்டு பகவான் இப்படி நடக்கிறார். பகவானோட நெஞ்சிலியாக்குமே அம்பாள் இருக்கிறது. அதனால அம்பாளை வகிச்சுண்டு நடக்கிறதுனால அந்த பகவான் நாராயணன் அம்பாளுக்கு ஒரு வாகனமாயிட்டே இருக்கார் அப்படின்னு. ஸ்லோகம் 49. துவம் சேத் ஜஹாசி மதுசூதனம் அம்பா கோபாத் ந ஏவ அர்ச்சிதஹ அபி சஹ பவேத் கில சக்திஹீனஹ பிரத்யட்சம் ஏவ புருஷம் ஸ்வஜனாஹ த்யஜந்தி சாந்தம் ஸ்ரீயோத்சிதம் இவ அதீவ குணைஹி வியுக்தம். त्वं चेज्जहासि मधुसूदनमम्बकोपात् नैवार्चितोऽपि स भवेत् किल शक्तिहीना प्रत्यक्षमेव पुरुषं स्वजनास्त्यजन्ति शान्तं श्रियोत्सितमतीव गुणैर्वियुक्तं. देवी இந்த பகவான் நாராயணனை ஆராது பூஜிக்காக்கிருந்தானாலோ கண்டுக்காம இருந்தானாலோ உங்களுக்கு அவாகிட்ட கோபம் வருது. அதே மாதிரி நீங்கள் கோபத்தோடு கூடிட்டு அந்த பகவான் நாராயணன் கிட்ட திரும்பி பார்க்காம இருந்தா அந்த பகவான் நாராயணனுக்கும் சக்தி இல்லாம போறது. அது உண்மையாக்கும். ஐஸ்வர்ய தேவதை உபேட்சிச்சு சக்தி இல்லாம போயிடுறது நாராயணனுக்கு. அதே மாதிரி பக்தன் அப்படிங்கிறவனுக்கு அந்த அதிபராசக்தியோடு சக்தி அப்படிங்கிறது கிடைக்கலை அப்படின்னா பந்துக்கள் கூடியும் அவனை உபேட்சிச்சுடுவா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். அம்பாள் அடிக்கடி பகவான் கிட்ட கோவிச்சுப்பள். அப்படி கோவிச்சுக்கிறத நாராயணனை திரும்பி பார்க்காம மூஞ்சிய திருப்பின்னு உட்காருவாள். அப்படி இல்லைன்னா பகவான் நாராயணனுக்கு பூஜை பண்றத கொஞ்சம் டிலே பண்ணுவாள். அப்படிலாம் செய்யறத அந்த பகவான் நாராயணனுக்கே ஒரு சக்தியே இல்லாம போயிடுறது. அதே மாதிரி பகவானை கூப்பிடாதக்கு இருக்கிறவாளுக்கு சக்தி இல்லாட்டி ஆவறது. அந்த பகவான் நாராயணனோட நெஞ்சகத்திலேயாக்குமே தேவி ஸ்திரதாமசமா இருக்கா. இப்ப பகவான் நாராயணனை பூஜை பண்றத தேவிய பூஜை பண்றதுனோட பலமாக்குமே கிடைக்கிறது. அப்போ அந்த பகவானை பூஜிக்காதவாளுக்கும் சக்தி கிடைக்கிறது இல்லை. அதனால அவளை எல்லாம் பந்துக்கள் கூடியும் உபேட்சிக்கிறா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 50. பிரம்ம ஆதயஹ சுரகணா ந து கிம் யுவத்யஹ ஏ त्वत्पदाम्बुजम् अहर्निशम् आश्रयन्ति मन्ये त्वया एव विहिताः खलु ते पुमांसः किं वर्णयामि तव शक्तिम् अनन्तवीर्ये. ब्रह्मादय सुरगणा न किं युवत्यो ये त्वत्पदाम्बुजमहर्निशमाश्रयन्ते
மன்யே த்வயைவ விஹிதா கலு தே புமாம்ச கிம் வர்ணயாமி தவ சக்தி மனந்த வீர்யே. அம்பாளோட பாதபத்மத்தை ராப்பகல் ஆசிரயிக்கிற, ராத்திரியும் பகலும் ஆசிரயிச்சுருக்கிற பிரம்மா தொடங்கின தேவகணங்கள் எல்லாம் ஆக்சுவலா பார்த்தானா அம்பாளோட அம்சமாயிருக்கிற யுவதிகள் தானே. அவளுக்கெல்லாம் புருஷத்துவத்தை கொடுத்தது அம்பாள் தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற அனந்த வீரியம் இருக்கிற தேவி, உங்களோட சக்திய நான் என்னான்னு சொல்லி வர்ணிப்பேன் அப்படின்னு கேட்கிறா இளை அம்பாள் கிட்ட. இளை சுத்யும்னா இருக்கிற இளை அம்பாளை ஸ்துதிக்கிறது யாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐம்பத்தி 1வது ஸ்லோகத்திலையும் இளை அம்பாளை ஸ்துதிக்கிறது வர்ணிக்கப்படுறது. துவம் ந அபுமான் ந ச புமான் இது மே விகல்பஹ யா காசி தேவி சகுணா நனு நிர்குணா வா தாம் த்வா நமாமி சததம் கில பாவயுக்தஹ வாஞ்சாமி பக்திம் அச்சலாம் தொயி மாதரம் து தும் நா புமான்ன ச புமானிதி மே விகல்போ யா காசி தேவி சகுணா நனு நிர்குணா வா தாம் த்வா நமாமி சததம் கில பாவயுக்தோ வாஞ்சாமி பக்திமஜலாம் தொயி மாதரம் தோ. ஹே தேவி, நீங்கள் ஸ்திரீயும் கிடையாது புருஷனும் கிடையாது. ഇതാക്കും എന്നോടൊരു സന്ദേഹം. നിങ്ങൾ ആരാക്കും ആക്ച്വലായിട്ട്? സഗുണയാക്കുമാ നിർഗുണയാക്കുമാ, ഗുണമിരിக்கிறവളാക്കുമാ ഗുണമില്ലാത്തവളാക്കുമാ, രൂപമിരിக்கிறവളാക്കുമാ രൂപമില്ലാത്തവളാക്കുമാ, സ്ത്രീയാക്കുമാ പുരുഷനാക്കുമാ, ആരാക്കും നിങ്ങൾ? இதெல்லாமாக்கும் என்னோட டவுட்டு. நான் உங்களை எப்பவும் பக்திபூர்வம் நமஸ்காரம் பண்ணிட்டாக்குமே இருக்கேன். உங்களோட பேரில அஜஞ்சலமான பக்தி எனக்கு உண்டாகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சுத்யும்னா இருக்கிற இளை அம்பாளை ஸ்துதிக்கிறார். இங்க சூதன் சவனவாதிகளுக்கு வர்ணனை பண்ணவாக்குமே செய்யறது. அதனால சூத உவாஜா 52வது ஸ்லோகம். இதி ஸ்துத்வா மஹீபாலோ ஜகாம சரணம் ததா பரிதுஷ்டா ததௌ தேவி தத்ர சாயுஜ்யமாத்மனே. இப்படி ஸ்துதிச்சுண்டு ராஜா தேவிய சரணம் பிராபிச்சா. அப்படி ராஜா தேவிய சரணம் பிராபிச்சோன்னு சந்தோஷமான தேவி அவருக்கு ஆத்ம சாயுஜ்யத்தை கொடுத்தா, அப்படிங்கிறது மோட்சத்தை கொடுத்தா அப்படின்னு. 53வது ஸ்லோகம். சுத்யும்னஸ்து ததா பிராப பதம் பரமகம் ஸ்திரம் தஸ்யா தேவ்யா பிரசாதேன முனீனாமபிதுர்லபம். சுத்யும்னாகட்டும் இப்படி அந்த தேவியோட பிரசாதத்துல முனிகளுக்கு கூடியும் துர்லபமான பரமமான ஸ்திரமான அந்த ஆனந்த பதத்தை பிராபிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரதம ஸ்கந்தத்துல 12வது அத்தியாயம் முடிவடைகிறது.